At next, I call Sayyid Umar Atai to narrate the hadith. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அருமையான காலை பொழுதினிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஹதீஸை கேட்டு பின்பற்றி வருகின்றோம். அதன் அடிப்படையில் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ யுசிபு மின்ஹு, அவருக்கு அல்லாஹ் துன்பத்தை தருகின்றான் என்பதாக கூறுகின்றான். அல்லாஹ் தாலா ஒருவனுக்கு ஒரு நல்லதை நாடுகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலில் வர வேண்டிய தீங்குதான். அல்லாஹ் தாலா திருமறையாம் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா என்பதாக, நிச்சயமாக துன்பத்தில் இன்பம் இருக்கு என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான். அப்பொழுது ஒரு துன்பம் வருகின்ற சொன்னால் அந்த காலகட்டத்தில் முதல்ல அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்க என்ன செய்தாங்க என்று சொன்னால் முதல்ல தற்கொலை செய்தார்கள். ஒரு தற்கொலை தான் அந்த துன்பத்துக்கு தீர்வாக இருக்கு என்பதாக நினைத்திருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து அந்த மனிதர் நரகவாசி என்று கூறுகிறார்கள். அப்பொழுது பக்கத்தில் இருந்த எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரே அதிர்ச்சி, என்னடா இவர் இவ்வளோ போர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், வீர தீரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவரை எப்படி நீங்கள் நரகவாசி என்று கூறலாம் என்று நினைத்து ஒரு சஹாபி என்ன செய்தாங்க, அந்த நரகவாசியான சஹாபியை பார்த்து அந்த நரகவாசியான ஒருத்தர் பின்னாடியே போறாரு, அவர் என்னெல்லாம் செய்தார்னு பார்த்து அப்போது தெரியுது. அப்பந்தான் அவங்க அந்த போர் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு ரொம்ப அடிபட்டு ரொம்ப துன்பமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தார்கள், அவர்களோட வாளை வைத்து தன்னுடைய உயிரை அவரை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர் நரகவாசி என்று. அப்பொழுது ஒருவனுக்கு துன்பம் என்று சொன்னால் அவனுக்கு தீர்வு ஒரு தற்கொலையாக இருப்பது அல்ல. அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், உங்களுக்கு துன்பம் வருகின்ற சொன்னால் நீங்கள் மரணத்தை விரும்ப வேண்டாம், அப்படி விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துவா செய்யுங்கள் என்று துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு யா அல்லாஹ் எனக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு நன்மையாக என்று சொன்னால் நீ என்னைய உயிரோடு வாழவை, இல்லை என்றால் எனக்கு மரணித்தால் தான் நன்மையாக இருக்குன்னு சொன்னால் நீ மரணத்தை செய் என்று சொல்கிறான். அப்பொழுது நம்மளுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை பின்பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லை பின்பற்றி வாழ்ந்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.